கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி முருங்கைக்கீரை முட்டை பொரியல். மிகுந்த வைட்டமின் மற்றும் அயன் சத்து நிறைந்த இந்த முருங்கைக்கீரையில் ஒரு சுவையான பொரியல் ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கங்க, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கங்க. காய்ந்த மிளகாய், இந்த மாதிரி கிள்ளி போட்ட காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை சிறிதளவு, நறுக்கிய பூண்டு, வெள்ளை பூண்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு. இதுல சுத்தப்படுத்தி கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கங்க. முருங்கைக்கீரையை சேர்த்ததுக்கு அப்புறம் ஊற வச்ச பாசிப்பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கங்க. இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு கீரை வேகிறதுக்கு இதுல தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி மூடி போட்டு கீரையை நல்லா வேக விடுங்க. கீரை நல்லா பாதி வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்ப தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி முருங்கைக்கீரை வெந்துருச்சு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல உப்பு அளவு பார்த்துக்கங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கங்க. இப்ப கடைசியா இதுல ஃப்ளேமை லோ பண்ணிக்கங்க. முட்டை சேர்த்துக்கங்க. 2 to 3 முட்டை, உங்களுக்கு தேவையான அளவு முட்டை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ 3 முட்டை சேர்த்திருக்கேன். இந்த முட்டையை நல்லா முருங்கைக்கீரை விட கிளறி விடுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிகவும் சுவையான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.